அடுத்ததாக யஹ்யா என்ற சகோதரர் கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு 80 தடவை ஸலவாத் ஓதினால் அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும், 80 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை இருக்கும் அப்படிங்கிற செய்தி வருது. இது சரிதானா? இது சம்பந்தமான விளக்கம் தரவும் அப்படிங்கறத கேட்கிறாங்க. இது மாதிரியான செய்தி ஹதீஸ் நூல்கள்ல இடம் பெற்றிருக்கிறது. மன் சல்ல அலைய யௌமல் ஜுமாஅத்தி, யார் என் மீது ஜும்மாவுடைய தினத்தில் சமானீன மர்ரா 80 தடவை ஸலவாத் சொல்கிறாரோ, குஃபிரத் லஹு துனூபு சமானீன ஆமன், அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நாம் அமல்படுத்துவதாக இருந்தால் அது குர்ஆன்ல இருக்கணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கணும். அதைத்தான் நம்ம நம்பி ஏற்று செயல்படுத்த முடியும். அந்த வகையில் இந்த 80 வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படும்னு வரக்கூடிய கருத்தில் வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதில் அது மார்க்கம் நமக்கு ஆர்வமூட்டி அமல், மாற்று கருத்து இல்லை. அதற்கு பல நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித் தர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய அருளை நேரடியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இந்த ஸலவாத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான் என்ற வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித் தர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம ஹதீஸ் நூல்களில் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திருமிதியில 3468வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரகிம அன்ஃபு ரஜுலின் ஸுகிரத் இந்தஹு லம் யுஸல்லி அலைய, ஒருத்தவருக்கு என்னுடைய பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மன்னிக்கப்பட்டும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த ஸலவாத் சொல்வதினுடைய அந்த அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமிதியில 3469வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் பகீல் உள்ளதி மன் ذுகிர்து இந்தஹு லம் யுஸல்லி அலைய, யார் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் நினைவு கூறப்படும் பொழுது அந்த சபையில ஒரு தடவையாவது நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அவங்க மீது ஸலவாத் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை அப்படின்னா அது நமக்கு மறுமையில நட்டமாக இருக்கும். அதுதான் ஒரு கஞ்சன்லே மிக மோசமான கஞ்சன் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனுடைய அவசியத்தை, நன்மையை நமக்கு வலியுறுத்துவதாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சல்லு அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் ஸல்ல அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், அல்லாஹ் அவருக்கு 10 முறை என்ன செய்கிறான், அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நசாயில இடம்பெறக்கூடிய 1221வது செய்தி, மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ர ஸலவாத்தின், அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின், அவருடைய 10 தீமைகள் அவரை விட்டு நீக்கப்படுகிறது. ருஃபிஅத் லஹு அஷ்ரு தரஜாத்தின், அவருக்கு 10 நன்மைகள் 10 தரஜா உயர்த்தப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாம் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்வது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளாக இருக்கு. இவைகள் தான் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய செய்திகள்ல ஆதாரபூர்வமான செய்திகள். இது இல்லாம இன்னும் ஏராளமான செய்திகள், நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதை வலியுறுத்தக்கூடியதாக வரக்கூடிய செய்திகள், இப்படி சொன்னா இந்த நன்மை கிடைக்குன்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமான செய்திகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள், விளக்கங்கள் நம்முடைய ஆன்லைன் tndj.com என்ற இணையதளத்தில் நம்ம விவரமாக என்னென்ன காரணங்களால் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம். அதுல வரக்கூடிய பலவீனமான செய்திகளை எல்லாம் பாருங்க. மன் ஸல்ல அலைய ஃபி யௌமில் ஜும்ஆத்தி, யார் ஜும்மாவுடைய தினத்தில் அல்ஃப மர்ரத்தின் 1000 தடவை என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை பார்க்காம என்ன செய்ய மாட்டாரு, மூத்தா போக மாட்டாருன்னு ஒரு செய்தி வருது. மன் ஸல்ல அலைய ஃபி யௌமில் ஜும்ஆத்தி வ லைலத்தில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாள்ல பகல்லையும் இரவிலையும் யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ கதல்லாஹு லஹு மிஅத்த ஹாஜத்தின், அல்லாஹ்வுடைய 100 தேவைகளை நிறைவேற்றுவான். 70 மின் ஹவாயிஜில் ஆஹிரா, அதுல 70 மறுமை தொடர்பானதாக இருக்கும். வ ஸலாஸீன மின் ஹவாஜி துன்யா, 30 உலக தேவையுடையதாக இருக்கும்னு வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி மன் ஸல்ல அலைய ஃபீ குல்லி யௌமி ஜும்ஆத்தின் 40 மர்ரத்தன், யார் என் மீது ஜும்மாவுடைய தினத்தில் 40 தடவை ஸலவாத் சொல்கிறார்களோ மஹல்லாஹு அன்ஹு துனூப 40 சனா, அவருடைய 40 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி அஸ்ஸலாத்து அலைய நூருன் அலஸ் சிராத்தி, யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவர் சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற அந்த மறுமையில் கடக்கக்கூடிய இந்த பாலத்தில் அவருக்கு அது ஒளியா நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடியதாக சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி மன் ஸல்ல அலைய ஃபி கிதாபின், என் மீது யார் ஒரு தடவை ஸலவாத்தை எழுதுகிறாரோ
லம் தஸலில் மலாயிகத்து தஸ்தக்ஃபிரு லஹு மாதாமஸ்மி ஃபி தாலிகல் கிதாபி. அந்த அவர் ஏற்ற அந்த புத்தகத்துல எழுதினாரு, அதுல என் பேர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக வானவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற கருத்துல இது மாதிரியான எண்ணற்ற செய்திகள் நபி அவர்கள் சொன்னதாக, நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனுடைய சிறப்புகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக வரக்கூடிய பல செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. மார்க் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு அதை நாம் அமல்படுத்தணும்னா அதற்கு நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும். குர்ஆன்ல இருக்கணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கணும். அப்பதான் அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியும். அந்த வகையில நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது தொடர்பான ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு இருக்கு. அதை ஏற்று அதை நம்பி அதன் வகையில் நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் நமக்கு சரியானது. அது இல்லாமல் இது போன்ற எண்ணற்ற பலவீனமான செய்திகள் இருக்கிறது. அவைகளை அறிந்து அது போன்ற செய்திகள் பரப்பப்படுவதை சமூக வலைதளங்கள்ல நாமும் அதை பரப்பிவிடுவதிலிருந்து தவிர்த்திருக்கணும். அது பலவீனம் என்று நமக்கு தெரியும் பொழுது அது மற்றவங்களுக்கும் இது தவறான செய்தி, இதை பரப்பாதீங்க என்று எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலும் நாம் இருக்கணும். அப்படிங்கிறதையும் இதற்கான ஒரு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.